ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி 2025 vlog. இதை நான் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு 1 week டிலே ஆயிருக்கு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். ஏன்னா நடுவில் நிறைய டியூட்டிஸ், நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய ஒர்க் இருந்ததுனால என்னால கம்ப்ளீட்டா இல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாப்பா ஒரு ப்ளூ கலர்ல பட்டு பாவாடை போட்டிருந்தா. நான் ஒரு மேக்ஸி போட்டிருந்தேன். பிகாஸ் தமிழினி வச்சுக்கிட்டு சாரி கட்டினா அப்படியே நழுவிடுது. ஸோ அதனால நான் அது சாரி போடுறத முடிஞ்ச அளவு நான் குறைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ முடிச்சுட்டு நாங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அத்தை வீட்டுக்கு போகும்போது பூஜை சாமான் எல்லாம் நாங்க வாங்கிட்டு போயிடுவோம். அத்தை பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நாங்க வாங்கிட்டு போய் வச்ச உடனே அதை நாங்க பூஜைக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நான் லஞ்ச் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். சாம்பார், வடை, பாயசம் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். அத்தை ஒயிட் ரைஸ், சுண்டல், அப்புறம் கொழுக்கட்டை 3 அத்தை செஞ்சாங்க. ஸோ ரிமைனிங் எல்லாமே நான் எடுத்துட்டு போயிருந்தேன். சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், வடை, பாயசம் இதெல்லாம் நான் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன். இது எங்க வீட்டுக்கு போற வழியில இருக்கக்கூடிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்ல எல்லா திங்ஸுமே ஓரளவு நமக்கு அஃபோர்டபிளான ரேஞ்ச்ல கிடைக்கும். இங்கதான் விநாயகர் எல்லாமே வச்சிருப்பாங்க. பிளஸ் ஃப்ரூட்ஸ், இந்த லோக்கல் வெண்டர்ஸ் எல்லாம் இங்கதான் எல்லா பொருளையும் சேல் பண்ணுவாங்க. ஸோ இங்க போயிட்டு நாங்க ஒரு லிஸ்ட் அத்தை அனுப்புவாங்க. தேங்காய், வாழைப்பழம், அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கும். அது எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அத்தை வீட்டுக்கு போறதுதான் பிளான். நார்மல் டேஸ்லயே இந்த மார்க்கெட்ல கிரௌட் ஜாஸ்தியா தான் இருக்கும். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சரியான கிரௌட் இருந்தது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு ஸ்பேஸ்ல காரை பார்க் பண்ணிட்டு நாங்க விநாயகர் வாங்கறதுக்காக போயிருந்தோம். சோ நாங்க போயிருந்த டைம் அரௌண்ட் 10:30 இருக்கும். அதனால விநாயகர் அந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா தான் விற்பாங்க. 12:30க்கு மேலதான் ஓரளவு அந்த பிரைஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது 200 சொல்லியிருந்தாங்க. நாங்க வாங்கிய விநாயகர் லாஸ்டா 150 rupees கொடுத்திருந்தாங்க. நாங்க பார்கெயின் பண்ணவே இல்லை. அவங்களே 150 தர எடுத்துக்கோங்க, இட்ஸ் ஆல்ரெடி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அதை வாங்குற வரைக்கும் மகிழி இதுக்கு முன்னாடி மகிழி வாங்க போனது கிடையாது. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்திருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் அவன் கடைக்கு பாக்குறதுனால அவளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. அட் சேம் டைம் மகிழினி பாக்குறதுக்கு ரொம்ப ட்ரெடிஷனலா அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கடையில போய் விசாரிச்சுட்டு தேர்டா இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். இங்க வந்த உடனே இந்த விநாயகர்லாம் எங்களுக்கு எப்படி பிடிக்கும்னா, விநாயகர்ல எந்த பெயிண்டிங்ஸ் இருக்கக்கூடாது. பியூரா வெறுமனே 90% ஆஃப் த விநாயகர் அந்த களிமண்ல தான் இருக்கணும். எங்களுக்கு அந்த மாதிரி ராவா இருந்தாதான் பிடிக்கும். ரொம்ப பெயிண்ட் பண்ணி ஆர்டிபிஷியலான விநாயகர், ஆர்டிபிஷியலான லுக்கு கூட விநாயகரை நாங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். இதெல்லாத்தையும் தமிழினி அமைதியா பாத்துட்டு இருந்தாங்க. தமிழினி காலையிலேயே குளிச்சுட்டு நல்லா அப்படியே புசு புசுன்னு ஒரு பட்டுப்பாவடை போட்டுட்டு ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. நான் ரீசெண்டா தமிழினிக்கு போற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே மகிழினி யூஸ் பண்ணி எடுத்து நான் வாஷ் பண்ணி அதை ஒரு சூட் கேஸ்ல வச்சு மேல வச்சிருந்தேன். அதை அப்படியே எடுத்து அப்படியே ஃபுல்லா போட ஆரம்பிச்சிட்டேன். தமிழுக்குன்னு ரீசெண்டா நாங்க எதுவுமே பெருசா ஷாப் பண்ணல. எங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி இவளோட திங்ஸ் எல்லாமே அவ்வளவு தூரம் ரொம்ப புதுசாவே இருக்கிறதுனால நாங்க அதை யூஸ் பண்ணோம். சோ ஒரு வழியா இந்த ஒரு பிள்ளையார் வாங்கியாச்சு. இதான் சொன்னேன், 150 rupees சொல்லி லாஸ்டா 200 rupeesக்கு முடிச்சாங்க. நான் இந்த ஒரு நெக் பீஸ் இயரிங் போட்டிருந்தேன். இந்த நெக் பீஸ் என்னோட டாப் ஃபேவரட் நெக் பீஸ். சின்னதா ஒரு த்ரெட் மாதிரி ஒண்ணு அதுல அழகா குட்டியா ஒரு ஃப்ளோரல் ஒரு இது இருக்கும், டாலர் இருக்கும். ரொம்ப பிடிச்ச ஒரு நெக் பீஸ் இது. சோ போற வழியில கரெக்டா இந்த மாதிரி ட்ரெயின் வந்துருச்சு. சோ எங்களுக்கு ஆல்ரெடி லேட் படைக்கிறதுக்கு அத்தை 11 o'clock வர சொல்லியிருந்தாங்க. இப்பவே 10:45 ஆயிடுச்சு. இதை கிராஸ் பண்ணி போறதுக்குள்ள 11:15 ஆயிடுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே மகிழினி அந்த சாமிக்கு தேவையான எல்லா பூஜையும் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. அதுக்குள்ள அத்தை அந்த மாங்கொத்து பண்றது, அப்புறம் சாமிக்கு அந்த படையல் எல்லாம் ரெடி பண்றது, சாமியை கழுகுறது, சாமிக்கு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த எல்லா அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளேட் வச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க வீட்டு பூஜை ரூம்ல நாங்க மோஸ்டா இந்த மாதிரி அரிசி, பருப்பு, புளி எல்லாம் இங்கதான் இருக்கும். சோ சைட்ல இருக்கிறது எல்லாமே கன்சியூமபிள்ஸ், அதாவது நம்ம சமைக்க தேவையான எல்லா பொருளுமே அந்த சைட்ல இருக்கு. சோ அத்தை நாங்க வரத்துக்குள்ள பூவெல்லாம் போட்டு வீடெல்லாம் மாப் போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் சொன்ன மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சு வச்சுட்டாங்க. வச்சுட்டு வந்தாலும் தேங்காய் எல்லாம் உடைச்சிட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த சாமிக்கு வச்சிருந்த கொடையை மகிழினி 2ஆ பேத்து எடுத்துட்டு 5 நிமிஷம் கூட கையில ஹோல்ட் பண்ண முடியல. தமிழினி தான் பண்ணாங்க. ஆக்சுவலி மகிழினி கூட பண்ணல. சாமியெல்லாம் படைச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் அப்படியே ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணோம். மார்னிங் போயிருந்தோம். நாங்க ஈவினிங் அத்தை வீட்டுல இருந்து கிளம்பும் போது அரௌண்ட் ஒரு 5:30, 5:45 அந்த மாதிரி டைமுக்கு கிளம்பணும். பிகாஸ் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, ஆல்ரெடி காலையில எழுந்து நான் அவ்வளவு செஞ்சதுனால எனக்கு ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருந்தது. என்னால எப்படா வீட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நைட் ட்ரெஸ் போட்டு படுப்போம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. பிகாஸ் மறுநாள் மார்னிங் நான் காலையில எழுந்துட்டு இவளுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் செய்யணும். அதுக்கப்புறம் கிளப்பி தமிழினிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்குள்ள எனக்கு 12:30 ஆயிடும். 12:30க்கு போய் மகிழினி ஸ்கூல்ல இருந்து பிக் பண்ணி வீட்டுல கூட்டு வந்து விட்டு
விட்டுட்டு அகெயின் நான் கிளம்பி ஷிஃப்ட்டுக்கு போகணும். ஸோ எனக்கு டயர்டா இருந்தது, சொல்ல போனா ரொம்ப எக்ஸாஸ்டிங்கா இருந்தது. ஸோ இதான் என்னோட ரொட்டீன். ஆக்சுவலி இப்படிதான் நான் பண்ணுவேன். இதை நிறைய பேர் வந்து என்னோட டே இன் மை லைஃப் vlog டெக்ஸ்ட் பண்ணி கமெண்ட்ல வந்து கேட்டீங்க. அன்பார்ச்சுனேட்டா காலைல இருந்து நைட் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால வந்து ஷூட் பண்ண கூட எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. சாமி முடிச்ச பிறகு மகிழ் நைஸா போய் ஒரு கொழுக்கட்டையை லைட்டு அப்படியே எடுத்துட்டு வருவா. ஸோ அதுக்கு தெரியாம நான் வந்து எடுத்திருந்தேன். பூஜையில சாமிக்கு படைச்சது எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவ வந்து குயிக்கா ஓடி போய் எடுத்து வந்திருந்தா. இது வந்து நாங்க 4 பேர் இருக்க போட்டோ. எல்லா ஈவெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு போட்டோ நான் எடுத்துப்பேன். எல்லா செலிப்ரேஷன் அப்போ நாங்க 4 பேர் ஒன்னா இருக்க மாதிரி. மேபி இந்த ஃபியூச்சர் நான் அதை திறந்து பார்க்கலாம். இப்போ இல்லாட்டியும் நெக்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் நாங்க எல்லாம் எப்படி இருந்தோன்றதே திறந்து பார்க்கலாம். எனக்கு மெமரிஸ் கிரியேட் பண்ண ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் நான் வந்து நிறைய வச்சிருக்கேன். மகிழ் இது டே 1 ஆஃப் அவ வந்து பிறந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளோட இமேஜஸ் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 இமேஜஸ்க்கு மேல இருந்திருக்கும். சோ இந்த vlog இப்படிதான் போச்சு. கண்டிப்பா வந்து இந்த vlog இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஷாப்பிங் vlogs வந்துட்டே இருக்கு. எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பா நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் vlogs அப்டேட் பண்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை. ஹேவ் அ நைஸ் டே.